அப்பாடா, எல்லா வேலையும் முடிச்சிட்டு அகரன் குட்டியும் அத்தை கிட்ட கொடுத்துட்டு ரெடியா வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, ஆதிக்கு என்னதாங்க நடந்துச்சு? ஏண்டி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அவசரமா வாடின்னு சொன்னாலே ஆமா மாதிரி ஊறிட்டு வருவ. ஆதியோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மின்னல் வேகத்துல வந்திருக்க. இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு அதுதாங்க முக்கியம். ரொம்ப தான் முக்கியம் உனக்கு. ஐயோ சரி, விஷயத்துக்கு வாங்குங்க. என்னடி சொல்ற? ஆதியோட லைஃப்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் யாரு கேட்டா? விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. ஆமா, இப்ப ஆதியும் நிம்மதியும் எங்க? அதுங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்குங்க தேடுறீங்க? ஏதாவது பண்ணிட்டு இருக்கட்டும், அதுவா இப்ப முக்கியம். நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. பயமா இருக்குடா. ஆதி புடிச்சுக்கோ. ஆதி பயமா இருக்காது. இங்க போய் முட்டிக்க வேணாடா. எங்கேயும் போய் முட்டிக்க மாட்டேன், உன்னை முட்டவும் விட மாட்டேன். நான் தான் இருக்கேன்ல, பயப்படாம ஓட்டு. பயமா இருக்குடா. ஸ்கூட்டி எல்லாம் இப்படின்னு அழுத்தினாலே சர்றன்னு போயிரும். ஆனா நீ என்னமோ கீர் போடணும், அதை போடணும், இதை பண்ணணுங்கிற. அதுதான்டா பயமா இருக்கு. பாத்துடா, விட்டுறாதடா ப்ளீஸ்டா. ஐயோ, ஏன் இப்படி பயப்படுற? இங்க பாரு, ரோட்டை மட்டும் பாரு, வேற எங்கேயும் பாக்காத. சரி, ரோட்டை மட்டும் பாக்குறேன், ஓகேவா? இல்ல, அவங்க வீட்ல இல்லாம இருக்கணும், அதுக்குதான். ஏன்னா ஆதியோட விஷயம் எதுவும் நிம்மதிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுதானே எனக்கு வேணும். ஆதியோட விஷயம் எதுவுமே நிம்மதிக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு அத பத்த வச்சு ரெண்டு பேருக்குள்ள கொழுந்துட்டு எரிய வைக்கிறேன். அப்படி சொல்றீங்களா? ஆமாங்க, அவங்க ரெண்டு பேரும் வீட்ல இல்ல, பைக் எடுத்துட்டு எங்கேயோ வெளியே போனாங்க. ஓ, வீட்ல இல்லையா? அப்ப சரி. அது ஒண்ணும் இல்ல வேதா, ஆதி 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் நாளே ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆதி எப்போதும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துலயே நின்னு தட்டி கேட்டுருவான். ஒதுங்கிலாம் வர பழக்கம் அவனுக்கு இல்ல. பெரிய ஹீரோன்னு நினைப்பு. இல்ல, சொல்லுங்க. அன்னைக்கு காலேஜ் முதல் நாள் அதுமா, அவன் காலேஜ்க்கு போகும்போது அவன் கிளாஸ் பொண்ண சீனியர் எல்லாம் சேர்ந்து ராகிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சீனியர் எல்லாம் அடிச்சுட்டான். சீனியரே அடிச்சிட்டானா? ஆமா, அந்த பொண்ணு பேரு நிலா. அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆதிக்கு முதல் நாளே டிசி கொடுக்கற அளவுக்கு பஞ்சாயத்து போயிடுச்சு. அப்புறம் நான் போய் பேசி காலேஜ் பிரின்சிபலை சமாதானப்படுத்தினேன். உங்களுக்கு இதான வேலை? எப்போதுமே உங்க தம்பியை விட்டு கொடுத்துற மாட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிலா, அதான் ஆதி சீனியர் கிட்ட இருந்து காப்பாத்தினானே. ஆமா, அந்த பொண்ணுக்கு ஆதி மேல ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஓ, லவ் மேட்டரா? அப்ப கண்டிப்பா கொளுத்தி போட்டா 10 கிட்டல எரியும். சொல்லுங்க சொல்லுங்க, அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்புறம்? ஆனா ஆதி அப்படி கிடையாது. அவனுக்கு பெருசா பொண்ணுங்கனால இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்க தம்பியை நீங்க தான் மெச்சிக்கணும். ஹே, பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையாமே? இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நிம்மதி ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்தா. அவ கழுத்துல பொசுக்குன்னு தாலி கட்டுவான் அவன். ஹே, காலேஜ் டைம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொன்னேன். இப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசுற. சரி சரி, மேல சொல்லுங்க. அந்த பொண்ணு நிலா நிறைய வாட்டி ஆதி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. ஆனா ஆதி பெருசா அத கண்டுக்கவே இல்ல. இப்படியே அவங்களுக்கு 1 இயர் ஃபுல்லா முடிஞ்சது. அடுத்து செகண்ட் இயர் போனா. செகண்ட் இயர்க்கு அப்புறம் தான் ஆதியும் நிலாவும் கொஞ்சம் பேசி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? அப்புறம் என்ன, லவ் தானே? உடனேலாம் இல்ல, ஒரு 6 மாசம். செகண்ட் இயர் பாதிக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆதியும் நிலாவை புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஆதி மனசுல இருந்த காதல நிலா கிட்ட சொன்னான். நிலாவும் அதை ஏத்துக்கிட்டு அவ மனசுல இருந்த காதல ஆதி கிட்ட சொன்னான். இப்படியே ரெண்டு பேரும் செகண்ட் இயர் 6 மாசம் கழிச்சு காதலிக்க ஆரம்பிச்சாங்க. போடு, ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிச்சாங்களா? நல்லா இருக்கே. அப்புறம் என்னங்க ஆச்சு? அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு எங்களுக்கு. என்ன என்ன ட்விஸ்ட்? ஆதி நிலாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். என்னது? ஆதி நிலாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானா? ஆமா, வீட்டுல ஒரே பிரச்சனை. இனிமே நிலா இங்கதான் இருப்பா. அவதான் என் பொண்டாட்டி. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டீங்க, நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். பொண்டாட்டின்னு சொன்னானா? அது எப்படிங்க தாலியை கட்டாம பொண்டாட்டி ஆவாங்க? அங்கதான் எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சான். என்னாச்சு? தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டானா? கட்னா, ஆனா வேற மாதிரி. வேற மாதிரினா புரியலையே. நிலா, என்ன சொன்ன? பொண்ணுங்க நிறைய பேருக்கு உன்னை பிடிக்குது, அவங்க எல்லாரும் உன் பின்னாடியே சுத்துறாங்க, அதனால நீ என்ன கண்டிப்பா கலட்டி விட்டுருவ, நீ என்ன உண்மையா லவ் பண்றியான்னு தானே கேட்ட. இங்க பாரு நிலா, அதுக்கு ப்ரூஃபா இந்த கருப்பு கயிறை உன் கழுத்துல கட்டுற. நான் கட்டுற தாலியா அதை நீ நினைச்சுக்கோ. அப்பவாது என் மேல உனக்கு நம்பிக்கை வரும்ல.
இப்ப கூட நீ நினைக்கலாம், தாலினா மஞ்ச கயிறுல தானே இருக்கணும், இவன் ஏன் கருப்பா கட்டுறான்னு. மஞ்ச கயித்துல கட்டினா வீட்டுல டவுட் வரும். பொதுவா புருஷன் கட்டின தாலிய பொண்டாட்டி கழட்டி வைக்க கூடாது. நான் மஞ்ச கயிறுல கட்டினா கண்டிப்பா நீ கழட்டி வச்சிருவ. அதனாலதான் உனக்கு கருப்பு கயிறுல கட்டுறேன்னு சொல்றேன். இத நீ எப்போதுமே அவுக்க கூடாது. மாட்டேன், கண்டிப்பா அவுக்க மாட்டேன். இப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா? ஆமா ஆதி, நம்ம கிளாஸ் பொண்ணுங்க எல்லாமே எப்போதுமே சொல்லிட்டே இருப்பாங்க, ஆதி எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கால, ஆதிக்கு வர வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவ, ஆதி ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க. அந்த பயத்துல தான் நானும் உன்கிட்ட வந்து நீ என்ன விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சு அழுதேன். ஆனா இப்ப உன் கையால இந்த கருப்பு கயிறை எனக்கு நீ கட்டும் போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. அது போதும் எனக்கு. ஆதி, நிலா, இங்க பாரு. இந்த கயிறை எக்காரணத்து கொண்டும் நீ கழட்டவே கூடாது. இதுதான் நான் உனக்கு கட்ட தாலி கயிறு. கண்டிப்பா கழட்ட மாட்டேன். நமக்கு உண்மையாவே கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் கழட்ட மாட்டேன். அதுக்கப்புறமும் கழட்ட கூடாது. அப்ப எப்படியும் மஞ்ச கயிறு கட்டுவேன். இருந்தாலும் இந்த கயிறையும் நீ கழட்ட கூடாது. இதுதான் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கட்டின கயிறு. சரி சரி, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க? அதான் என் மேல உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல. ஆமா. அப்ப அழாத. இனி அழ மாட்டேன். இப்ப தைரியமா வீட்டுக்கு போ. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். உன்னை மட்டும்தான் கல்யாணமும் பண்ணிக்குவேன். ஓகேவா? சரிடா. சரி, போலாமா? போலாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ நடந்திருக்கா? ஆமா, ரெண்டும் விவரமே இல்லாம ஏதோ ஒண்ணு பண்றேன்னு சொல்லி பண்ணிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு? அதான் சொன்னல, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஒரே பிரச்சனை. அப்புறம் நான் அந்த பொண்ணு கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். 2 பேரும் நல்லா படிங்க, பெருசா படிச்சு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு நம்பிக்கையா போச்சு. அடப்பாவி, எவ்ளோ வேலை பண்ணிருக்கா. காலேஜ் செகண்ட் இயர்ல தாலி கட்டுற அளவுக்கு போயிட்டானா? சரிங்க, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் 2 பேரும் சின்ன சின்ன சண்டை, அடிக்கடி பேசாம இருக்கிறது, அப்புறம் பேசிக்கிறதுன்னு கொஞ்சம் சின்ன வயசுல பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, மெச்சூரிட்டி இல்லாம, அந்த மாதிரிதான் 2 பேரும் சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அம்மா தான் ரொம்ப பயந்தாங்க. ஏன்? அந்த பொண்ணு நிலாவோட அப்பா இந்த ஏரியாவோட கவுன்சிலர். ஐயோ, அவர் பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றாரு, ரொம்ப பணக்காரங்க வேற. ஆத்தாடி, இது வேறயா? ஆமா, அதனாலேயே ரொம்ப பயந்தோம். நாங்க பயந்த மாதிரி அதுக்கப்புறமும் நிறைய விஷயம் நடந்துச்சு. என்னங்க ஆச்சு? இப்படியே இவங்க செகண்ட் இயரை கிராஸ் பண்ணி தேர்ட் இயருக்கு போனாங்க. அப்ப நிலாவோட அப்பாக்கு தெரிஞ்ச பிசினஸ் பண்றவங்க தான், அவங்களும் பெரிய பெரிய பிசினஸ்லாம் தான் பண்றாங்க. அவங்க பையனுக்கு நிலாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க. அப்ப நிலா அவசரப்பட்டு, நான் ஆதியை தான் விரும்புறேன், எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் அவன் கூட ஓடிடுவேன், இல்லைன்னா நான் செத்துருவேன்னு வீட்டுல ரொம்ப மிரட்டிருச்சு. இவனை நம்பி அப்புறம் அவங்க அப்பா, சரிம்மா ஆதியவே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறோன்னு அந்த பொண்ணு முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி வந்து ஆதியை கூப்பிட்டு பயங்கரமா மிரட்டியிருக்காங்க. இத நிலா கிட்ட சொன்னா நிலாவையே சாவடிச்சிருவோன்னு ரொம்ப மிரட்டினாங்க. என்னையும் கூப்பிட்டு சொன்னாங்கதான். அதனாலதான் அந்த ஆதி ஒதுங்கிட்டானா? அதானே, 4 பேர் மிரட்டிட்டாதான் அவன் பயந்துருவானே. அடி போடி லூசு. அதுக்கப்புறம் தாண்டி நிலாவை ஆதி ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சான். பிரச்சனைக்குனே பிறந்திருப்பான் போல. எவன் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு நான் பாக்குறேன், நான் நிலாவை தான் லவ் பண்ணுவேன், அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன், அவ தான் எனக்கு பொண்டாட்டின்னு ரொம்ப சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டான். அது நிலாவோட அப்பாக்கு பொறுக்கல. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் ஆதிய பத்தி தப்பு தப்பா நிலா கிட்ட அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிச்சாரு. தப்பு தப்பானா? ஆதி ரொம்ப குடிப்பான், ஆதி மத்த பொண்ணுங்களையும் விரும்புறான், தப்பான பையன்னு சொல்லி ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல நிலா அதை நம்பலனாலுமே போக போக அதையே சொல்ல சொல்ல ஒருவேளை ஆதி இப்படித்தானோன்னு அவளுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன, நிலா மறுபடியும் ஆதி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. ஆதிக்கும் நிலாக்கும் 2 பேருக்குமே ஒத்து வரல. ஆதியும் ரொம்ப கோவப்படுவான்னு தெரிஞ்சும் நிலா ரொம்ப பேசிச்சு. நிலா அவங்க அப்பா நினைச்ச மாதிரி ஆதியும் நிலாவையும் பேசியே பிரிச்சுட்டாரு. அப்புறம் ஆதியும் நிலாவும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்ப கூட நிலா அந்த கருப்பு கயிறை கலட்டவே இல்ல. ஒரு ஓரமா அதுக்கு ஏதோ நம்பிக்கை இருந்திருக்கும் போல. சரி அவ்வளவுதானே நாங்களும் விட்டுட்டோம். 2 பேரும் காலேஜ் முடிச்சாங்க. முடிச்ச கையோட நிலாக்கு வேற ஒரு பையனோட நிச்சயதார்த்தம் ஆச்சு. அவ்வளவுதானா? இதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அட என்னங்க நீங்க இப்படி மினி ஹார்ட் அட்டாக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நிலாக்கு நிச்சயம் ஆனப்போ நானும் அங்க போனேன்.
எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தி ஆதிக்கும் நிலாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் போனேன். ஆனா அதான் சொன்னேல, நிலா வீட்ல ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்கெல்லாம் என்ன அடிக்க வந்துட்டாங்க. அப்பதான் நமக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் கரெக்டா அவங்க என்ன அடிக்க வரும்போது ஆதி வந்து தடுத்துட்டான். அவனுக்கே தெரிஞ்சிருக்கும் போல நான் அங்க போவேன்னு. ஹம். எங்க அண்ணனையே அடிக்கிறதுக்கு ஹால் விடுறீங்களான்னு சொல்லி பயங்கரமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சுட்டான். அப்புறம் நிலாவோட அப்பாவும் இந்த பொறுக்கியை தான் நீயும் லவ் பண்ணியா, பாரு எப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி மறுபடியும் அந்த இடத்துல இருந்து நிலாவை அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. எல்லா பிரச்சனையும் அதோட முடிஞ்சிச்சுல. நிலாதான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால. ம்ஹும். என்னது? இல்லையா? இல்ல, அவ, என்னங்க சொல்றீங்க? நாங்களும் அப்படிதான் வேதா நினைச்சிட்டு இருந்தோம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நிலாக்கு தான் வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆயிடுச்சுல, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நிலாக்கு நிச்சயம் பண்ண பையனோட கல்யாணம் ஆகல. அந்த கல்யாணமும் நின்றுச்சு. கல்யாணம் நின்றுச்சா? ஏன்? அந்த பையன் ஏதோ ஃப்ராடு போல, அதை கண்டுபிடிச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம்ஹும். இன்னும் நிலாக்கு கல்யாணம் ஆகல. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, இன்னும் நிலாக்கு கல்யாணம் ஆகாத விஷயம் ஆதிக்கு தெரியாது. நிச்சயம் ஆன உடனே நிலாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். அடடடடடா, நம்ம எதிர்பார்த்த விஷயம் வந்துருச்சே. நிலாக்கு கல்யாணம் ஆகலன்னு ஆதிக்கு தெரியாதா? அப்ப இந்த மேட்டரை வச்சு கொளுத்தி போட்டுடலாமே. அன்னைக்கு ஒரு நாள் நிலா ரைஸ் மில்க்கு வந்துச்சு. என்னது? உங்களை தேடி அந்த பொண்ணு வந்துச்சா? எதுக்குங்க? ஆதி எப்படி இருக்கான், ஆதிய பார்க்கணும், நான் பார்க்கலாமான்னு கேட்டுச்சு. ஆனா அந்த டைம் ஆதிக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அந்த பொண்ணு கிட்ட ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, அவனை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இதுவே நானா இருந்தா ஆதிய பார்க்க விட்டு ஆதியும் நிலாவையும் சேர்த்து வச்சிருப்பேன். லூசாடி நீ, பைத்தியம். ஆதிக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற, எப்படி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்ப? உண்மையான காதல பிரிக்க கூடாதுங்க. இதுங்க ரெண்டும் என்ன உண்மையாவா காதலிச்சிட்டு இருந்துச்சுங்க? ஆதிக்கு கண்மணி கூட தானே நிச்சயம் பண்ணிருந்தோம். அந்த டைம் கண்மணி கார்த்திகோட ஓடி போயிட்டா. அதனாலதான் ஆதி நிம்மதி கழுத்துல தாலி கட்டினா. அதுங்க ரெண்டும் என்ன விருப்பப்பட்டா கட்டிக்கிச்சுங்க. விருப்பப்பட்டு கட்டினாங்களோ விருப்பப்படாம கட்டினாங்களோ அதுவா இப்ப விஷயம். ஆனா அவனை நம்பி நிம்மதி வந்துருச்சு. அவங்களை எப்படி பிரிச்சு நிலா கூட சேர்த்து வைப்ப? ஆதிக்கு பிடிச்ச பொண்ணு கூட தானங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். நானா இருந்தா அதை தான் பண்ணிருப்பேன். நீ லூசுடி, நீ அதைத்தான் பண்ணிருப்ப. ஆனா பொண்ண மாதிரி நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க முடியுமா? சரி, அதான் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீல, கதை அவ்வளவுதான், போதுமா? என்னங்க ஒரு நிமிஷம். இல்ல, லாஸ்டா அந்த பொண்ணு ரைஸ் மில்க் உங்களை பார்க்க வந்துச்சுல, அதாங்க அந்த நிலா. ஆமா. அப்பனா இப்ப கூட அதுக்கு ஆதி மேல லவ் இருக்கு, அப்படிதானே? இருக்கு. எப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு அந்த கயிறை கலட்டவே இல்லடி, இன்னும் கழுத்துலயே தான் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆட்ரா சக்க, இது போதுமே. பாத்தீங்களா பாத்தீங்களா, அந்த பொண்ணு எவ்வளவு பாவம் பாத்தீங்களா? அதுக்கு யாரு என்னடி பண்றது? அதான் ஆதிக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப கூட அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆதி எத்தனையோ பேரு தப்பா சொல்லி இருந்திருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு நம்பி இருக்க கூடாதுல. அதுலயும் கடைசியா எப்படி தெரியுமா பேசினாங்க? உன்னால மாசம் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? அப்படிலாம் சம்பாதிக்க முடியாதவன் நீ, உனக்கெல்லாம் ஏன் பொண்ணு கேக்குதாடான்னு அவங்க அப்பா ரொம்ப பேசினாரு. எனக்கே பயங்கரமா கோபம் வந்துச்சு. அப்ப நிலா பிரிஞ்சதுக்கு அதுவும் ஒரு காரணமாங்க? ஆமா, நிலா கூட கேட்டுச்சு, நீ முதல்ல மாசம் 50,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வா, அப்புறமா நம்ம பேசலாம்னு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆதி நிலாவை ரொம்ப வெறுத்துட்டான். என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்லிருக்க கூடாதுல. ஆமா ஆமா, சொல்லிருக்க கூடாதுதான். அதுக்குதான் கடைசியா ஆதி பேசிட்டு வந்துட்டான். நான் சம்பாரிச்சாலும் கண்டிப்பா உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ உங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு என்ன கேவலமா பேசுனீல, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆமா, இவன் பெரிய ஒழுங்கு. எங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஆதி கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நிம்மதி வந்து எல்லாத்தையும் மாத்திருச்சு. உண்மையை சொல்லணும்னா நிம்மதியாலதான் ஆதி இப்ப சந்தோஷமா இருக்கான். இப்படியே அவங்க காலம் முழுக்கும் சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். அதனாலதான் அன்னைக்கு சொன்னேன், எங்க நிம்மதி டைவர்ஸ் பண்ணிருச்சுன்னா மறுபடியும் ஆதி நிலாவையே தேடி போயிருவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, ஆதியும் நிம்மதியும் ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா இப்ப நான் பிரிக்க போறேனே. ஓ, அதுக்குதான் அப்படி சொன்னீங்களா? சரிங்க. சரி, எப்படியோ எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நடக்க போறத பாத்துக்கலாம். சரி வேதா, எனக்கு ரைஸ் மில்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிங்க. ஏங்க, நிலா எப்பயாவது அடுத்த ரைஸ் மில்க் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏன், ஆதி கூட சேர்த்து வைக்க போறியா? நான் ஏங்க அதெல்லாம் பண்ண போறேன்? சும்மாதான். அந்த பொண்ணு யாருன்னு நானும் பாக்கணும்ல. அது எப்படி இருக்கும், ஆதிக்கு செட் ஆகுமான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான். அதுக்கா? அது ஆதி ஏதோ ஒரு டைரியில அதெல்லாம் வச்சிருக்கான். டைரியா? என்னங்க, என்ன டைரி? ஆதியும் நிலாவும் இருக்கிற மாதிரி போட்டோ வச்சிருக்கானா? ஆமா, முன்னாடி வச்சிருந்தான், இப்ப இருக்கான்னு தெரியல. தேடிடுவோம். நடந்த எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு இருந்தான்.
அப்பவே திட்டின இதெல்லாம் கிழிச்சு போடுன்னு போட்டானா என்னன்னு தெரியல. அதுலதான் அந்த பொண்ணு நிலா போட்டோவை கூட வச்சிட்டு இருந்தான். ஹோ அப்படியா? ஆமா. சரி வேதா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரிங்க, பாத்து போங்க. ஹே அகரன் குட்டி பத்திரம். நான் பாத்துக்கிறேங்க. சரி வரேன். என்னங்க பாத்து போங்க. அட 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 அட, சுட சுட என்ன ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. ஆதி நிலா இப்படி ஒரு பிளாஷ்பேக் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே வேதா. எப்படி எப்படி கருப்பு கயிற நிலா கழுத்துல தாலியா கட்டியிருக்கீங்களோ? என்ன கொழுந்தனாரே, உங்க பிளாஷ்பேக் எல்லாம் ஓகே தான், ஆனா அதை என்கிட்ட தெரியப்படுத்தி தப்பு பண்ணிட்டீங்களே. இது ஒண்ணு போதுமே உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நிம்மதி கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நிலாவை இந்த இடத்துக்கு என்னால ஈஸியா வர வைக்க முடியும். ஆனா இதனால எனக்கு என்ன பலன் தானே யோசிக்கிறீங்க? இருக்கு. என் வீட்டுக்காரர் சொன்னது போல நிலாவோட அப்பா பெரிய பிசினஸ் பண்றாரு. அதனால இந்த வீட்டோட சொத்தெல்லாம் அவங்களுக்கு தேவையே படாது. ஆதி மட்டும் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நிலாக்கு சேர வேண்டியதெல்லாம் ஆதிக்கும் தான் வரும். அதனால அவங்க அப்பாவே அதெல்லாம் பாத்துக்குவாரு. இந்த மொத்த சொத்துக்கும் நானே அதிபதி ஆயிடுவேன். எப்படி? அப்ப கண்டிப்பா நிம்மதி ஆதி டைவர்ஸ் பண்ண வச்சு நிலா வந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஆதிக்கும் நிலாக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு நிலா வீட்டு சைடே ஆதியும் அனுப்பி விட்டுறணும். இதுதான் நம்மளோட மாஸ்டர் பிளானா இருக்கணும். அதுக்கு இப்ப இந்த விஷயம்லாம் நிம்மதிக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தலாம்? எப்படி எப்படியோ யோசிச்சியே வேதா, கடைசியில இப்படி ஒரு சின்ன பிளாஷ்பேக்க கேட்காம விட்டுட்டியே. சரி, இப்பதான் கேட்டாச்சுல, இதுக்கப்புறம் வேதாவோட ஆட்டம் ஆரம்பமாகுது. ஆதி நீ செத்தடா. டடான், தோ ஆரம்பிச்சிட்டால வில்லி வேதா. அட்மின் ஆதி நிம்மதியை சேர்க்கும் போதே நினைச்சேன் எங்கேயோ ஒரு இடத்துல இக்கு வச்சிருக்காங்கன்னு. ஆனா இவ்ளோ பெரிய இக்கா வச்சிருப்பாங்கன்னு சத்தியமா நினைக்கல. நீங்களும் நினைக்கல தானே மக்களே? ஐயோ, என்ன பண்ண போறாளோ தெரியலையே. இவளோட மாஸ்டர் பிளான் படி இந்த விஷயம் எல்லாத்தையுமே நிம்மதி கிட்ட சொல்லி இப்போ நிம்மதி என்ன முடிவெடுக்கும். ஆனா இவ சொன்னா நிம்மதி நம்ப மாட்டால. அதுக்கு இந்த வேதா என்ன பண்ண போறா? ஒண்ணுமே புரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா ஃபிளாஷ்பேக்கா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சான்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் பூவே பூச்சுடவாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்லயே நிலாவோட கல்யாணத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஆதி அந்த இடத்துக்கு வந்து ஃபைட் பண்ணது எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. கல்யாணம் வரைக்கும் தான் பாத்திருப்பீங்க. ஆனா கல்யாணம் ஆகலன்றது இப்பதான் உங்களுக்கே ரிவீல் ஆயிருக்கும். இன்கேஸ் நீங்க யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி பூவே பூச்சுடவா எபிசோட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் எபிசோட்ஸ்லாம் பாத்துக்கோங்க. சரி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.